கஷ்டப்பட்டு போட்டிருக்கான். கொஞ்சம் ஓடுறதுல சைடில் ஓடிக்கிங்க. அது கேப்டன் நந்தி எண்டு. அந்த பக்கம் மரம்லாம் தெரிஞ்சதுன்னா அது வந்து ஷீல்டு எண்டு. எந்த எண்டுன்னு பார்த்து. ஹாய் டியர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே 2ஓட மேட்சஸ் எல்லாத்தையும் இனிமேல் நீங்கள் பார்க்க போகிறீங்க. டே 2ல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு பார்த்தீங்கன்னா எல்லாமே டிஸ்ட்ரிக்ட் டீம் தான் விளாடுவாங்க. ஒரு டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னா அந்த டிஸ்ட்ரிக்டை சேர்ந்த பிளேயர்ஸ் மட்டும்தான் விளாடணும். அந்த டிஸ்ட்ரிக்ட் மேட்சில் மொதல் மேட்சாக யார் யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா திருச்சி வெர்சஸ் புதுக்கோட்டை. திருச்சி எம்எல்சிசி வெர்சஸ் புதுக்கோட்டை எல்லைப்பட்டி. இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு ஃபஸ்ட் ரவுண்டு மேட்ச்சு, முதல் மேட்ச்சு தரமான மேட்சாக இருக்கும். இந்த மேட்சுக்கான ஓவர் எத்தனை அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக 5 ஓவர். 5 ஓவர் மேட்ச்சில் 4 பவுலரை யூஸ் பண்ணணும். மற்றபடி உங்களுக்கு ரூல்ஸ் எல்லாமே தெரியும். டபுள் எண்டு விக்கெட்டு. டாஸை வின் பண்ண புதுக்கோட்டை எல்லைப்பட்டி ஃபீல்டிங்கை சூஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம் இந்த மேட்ச் எப்படி அமையுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த எண்டு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஷீல்டு எண்டு. அந்த சைட்லேருந்து ஆரம்பித்தாங்க அப்படின்னா அது வந்து கேப்டன் எண்டு. அதனால் வந்து ஷீல்டு எண்டுலேருந்தே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க புதுக்கோட்டை. ஷீல்டு எண்டில் தான் ஸ்ட்ரெயிட் வந்து 85 மீட்ரு தாராளமாக இருக்கும். 85 மீட்ரு தாராளமாக இருக்கும் ஸ்ட்ரெயிட்டு. ஸ்ட்ரெயிட்டில் 6 அடித்தாலே 1000 ரூபாய் தரேன் அப்படிங்கிறாங்க. இன்னும் ஸ்ட்ரெயிட்டில் யாருமே 6 அடிக்கலை. திருச்சி எம்எல்சிசி அணிக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக உதயா, நான் ஸ்ட்ரைக்கர் பேட்ஸ்மேனாக சந்துரு. புதுக்கோட்டை அணிக்காக ஃபர்ஸ்ட் ஓவர் போகிறதுக்கு ராஜு. ஸ்டார்ட் த மேட்ச். முதல் பந்து நல்ல ஷாட். ஃபஸ்ட்டு பாலே ஒரு கிளான்ஸ் ஆடி இருக்காரு. நல்ல ஃபீல்டிங் அங்கே வேந்தன். நல்ல த்ரோ. இருந்தாலும் இங்கே 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. இந்த மேட்சை பொறுத்த அளவு பார்த்தீங்கன்னா 2 டீம்லேயுமே கட்ரு இருக்காங்க. 2 டீம்லேயுமே வந்து நல்ல பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்க. 2 டீம்லேயுமே நல்ல ஃபீல்டர், நல்ல பவுலர் இருக்காங்க. அதனால் இந்த மேட்ச் நல்லா ஃபயராக இருக்கும். கடைசி வரைக்கும் கண்டிப்பாக போகும் பாருங்க இந்த மேட்ச். பால் நம்பர் 2. குட் ஷாட். கேப்புங்க, அந்த இடம் கொஞ்சம் பெரிய கேப்பு. நல்ல ஃபீல்டிங். அகைன் ஒரு 2. பால் நம்பர் 3. ரிவர்ஸ் ட்ரை. சான்ஸ் ஃபார் சக்சஸ் பண்ணியிருக்காருங்க உதயா. பேட்டில் இருந்து ரிவர்ஸில் ஒரு 6. சூப்பர் ஷாட்டுங்க. அடுத்த பாலே டேட் விடாமல் தெளிவாக ஆடி இருக்காரு. தரமான ஒரு த்ரோ. நியூ பேட்ஸ்மேன் சந்துரு பேட்டிங்கே பிடிக்காம. அடுத்த நியூ பேட்ஸ்மேனா ராம். பேட்டு மற்றும் காலு. ஐயோ, கரெக்டாக த்ரோ அடிச்சிருந்தாருன்னா இன்னொரு ரன் அவுட்டை பார்த்துருந்துருக்கலாம். த்ரோ கொஞ்சம் சரியில்லை, அதனால 2 ரன் ஈஸியாக ஓடி எடுத்திருக்காங்க. அரை மைண்டாக தான் 2 பேட்ஸ்மேனுமே ஓடினாங்க. செல்லமாக தட்டியிருக்காருங்க. அகெயின் கேப்பில் தான் போயிருக்கு. நல்ல ஃபீல்டிங். சிங்கிள். ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 14. ஒரு விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஓவர் நியூ பவுலர் முத்துராமன். பால் நம்பர் 1. ஒரு எட்ஜிங்க, பெரிய கேப்பு. சரியான த்ரோங்க. ஆனால் இல்லை, 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. பால் நம்பர் 2. குட் ஷாட். சான்ஸ் ஃபார் லவ்லி டேக்கன். 2வது விக்கெட்டையும் இழந்திருக்காங்க திருச்சி எம்எல்சிசி. அடுத்த நியூ பேட்ஸ்மேனா மணி உள்ள. செல்லமாக தட்டியிருக்காரு. ஃபீல்டர் கையிலே அங்கே சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன். குட் ஷாட். கவர்ஸில். ஓ, சரியான கேட்சுங்க வேந்தன். சூப்பர் கேட்சுங்க. 3வது விக்கெட்டை இழந்திருக்காங்க. நல்ல கேட்ச் இது. அடுத்த நியூ பேட்ஸ்மேன் இளையராஜா. சரியான சுற்றி இருக்காரு. அங்கே டாட் பால். அகைன் ஒரு சுத்து, ஜஸ்ட் மிஸ். இதுவும் ஒரு டாட் பால். 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 17. 3 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க திருச்சி. 3rd ஓவர் நியூ பவுலர் பிங்கோ. காசாக விடுறாருங்க பந்த. தன்வீர் மாதிரி தரமான ஒரு ஃபீல்டிங். அங்கே 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. ஷாட். கையிலே அடிச்சிட்டாருங்க நேரா. மீடியமாக நின்று அந்த கேட்சை ஈஸியாக பிடிச்சிட்டாரு. விக்கெட். அடுத்த நியூ பேட்ஸ்மேன் இன்ஃபன்ட்.
சிங்கிள். கிரேட் பால், கரெக்டான லைன், டாட் பால். ஷாட். ஃபீல்டர் விட்டாலே 2 ரன் கன்ஃபார்ம். அதான் நடந்திருக்கு. இங்கே 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. ஷாட்டு எட்ஜியான ஃபீல்டர் கையில். சிங்கிள். 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 24. 4 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 5 ஓவர் மேட்ச்சில் ஒரு ஆள் 2 ஓவர் போடலாம். அந்த 2வது ஓவரை முத்துராமன் போடுறாரு. டீமுக்கு 4வது ஓவர். ஃபர்ஸ்ட் ஒன் குட் ஷாட்டுங்க. ரொம்ப மடக்கி அடிச்சிருக்காருங்க. தெளிவாக போட்டிருக்காரு ஆஃப் ஸ்டம்பில். அழகான கேட்சுங்க. சூப்பர் கேட்ச். நல்ல ரன்னிங் கேட்சுங்க. விக்கெட். அடுத்த நியூ பேட்ஸ்மேன் சபரி. ஷாட்டுங்க. நல்ல ஷாட்டுங்க. இது சூப்பர் ஷாட்டுங்க. பவுண்டரி போயிருமா? போயிருச்சுங்க. அங்கே பாயிண்ட்ல அருமையான ஒரு பவுண்டரி. நியூ பேட்ஸ்மேன் சபரி. இன்சைட் எட்ஜ், டாட் பால். குட் ஷாட். சான்ஸ். சரியான காட்சிங்க. ஓய்யோ, லவ்லி டேக்கன். நான் 6 போயிடும்னு நினைச்சேங்க. சிங்கிள். நாலு ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 30. 6 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட கடைசி ஓவர் போடுறதுக்கு நல்ல சிவம். ரைட்டு திரும்பி இருக்காருங்க. லெஃப்ட் பேட்ஸ்மேன் ரைட்டு திரும்பி அங்க பவுண்டரி கிடைச்சிருக்கு. நல்ல இன்சைட் எட்ஜ். மறுபடியும் பின்னாடி பிச்சுக்கிட்டு போயிருக்கு. நல்ல ஸ்டாப்புங்க. சூப்பர் ஸ்டாப்பு. சூப்பராக தடுத்தாரு. 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. குட் ஷாட்டுங்க. கவர்ஸில் சூப்பர் ஷாட். ஃபீல்டர் தலைக்கு மேலே அங்கே நல்ல ஃபீல்டிங். அங்கெல்லாம் ஐயோ சரியான தூரம். அங்கே 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. உள்ள நிற்க வச்சுட்டு தான் ஓடணும். ஏன்னா த்ரோ இங்கே ஷார்ப்பாக வரும். சொன்ன மாதிரியே வருது பார்த்தீங்களா. 1 ரன்னு ப்ளஸ் 1 விக்கெட்டு. குட் ஷாட். எகெயின் அதே ஃபீல்டர் கையில். ஆனால் ஃபீல்டர் மிஸ் பண்ணியிருக்காரு. இந்த டைம் ஈஸியாக ஓடுவாங்க 2 ரன்னு. எகெயின் சேம் ஸ்பாட்டுங்க. 3 பாலையும் ஒரே இடத்துல அடிச்சிருக்காங்க. இப்போ நல்ல ஃபீல்டிங். தரமான ஒரு த்ரோங்க. சரியான த்ரோ. உண்மையிலே தரமான த்ரோ அது. 1 ரன்னு ப்ளஸ் 1 விக்கெட்டு. 42 ஓட்டங்களை பெற்றுள்ளது திருச்சி அணி. கரெக்டாக 5 ஓவருக்கு 42 ரன்னு. 8 விக்கெட் லாஸ் பண்ணியிருந்தாங்க திருச்சி. எல்லைப்பட்டிக்கு 43 ரன்னு டார்கெட். 30 பாலுக்கு 43 ரன்னு. எல்லைப்பட்டி அணிக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேனா மணி மற்றும் முத்து. 43 ரன்னை சேஸ் பண்ணுறதுக்கு 2 ஓப்பனிங் பேட்ஸ்மேன் எல்லைப்பட்டி அணிக்காக இறங்கியிருக்காங்க. திருச்சி அணிக்காக முதல் ஓவர் போகிறதுக்கு மணி. முதல் பந்து லீடிங் எட்ஜ். அங்கே சான்ஸ் ஃபார் ஃபர்ஸ்ட் பால். அங்கே விக்கெட். ஸ்ட்ரைக்கில் அடுத்த நியூ பேட்ஸ்மேனா வேந்தன். இந்த கிரவுண்டுக்கு பொறுமையாக தட்டி ஆடினாலே போதும் என்னை பொறுத்தளவுக்கு. சிங்கிள். ஏன்னா இந்த எண்டு வந்து ஸ்ட்ரெயிட் ரொம்ப லாங்கு, மிடானும் ரொம்ப லாங்கு, லெக் சைடு கொஞ்சம் பரவாயில்ல, ஆஃப் சைடும் ஓரளவு லாங்கு தான். அதனால வந்து இந்த எண்டில் ஆடுறப்ப மட்டும் நல்லா சேஃபாக ஆடிக்கிட்டு அடுத்த எண்டு இருக்குது பாருங்கள், அந்தாண்ட எண்டு நம்ம கேப்டன் எண்டு அங்கே அடிக்கலாம். அங்கே ஸ்ட்ரெயிட்லேயும் அடிக்கலாம், லெக் சைடும் அடிக்கலாம், ஆஃப் சைடும் அடிக்கலாம், கவர்ஸ் அடிக்கலாம். சூப்பர் ஷாட்டுங்க. ஒரு ஸ்வீப் ஷாட் மாதிரி ஆடிருக்காரு. ஆனால் அங்கே கரெக்டாக நிற்கிறார் ஒரு ஃபீல்டர். சிங்கிள். எங்கேயோ குத்தி பந்த எங்கேயோ திருப்பிதாருங்க இந்த பவுலர். ஐயோ. சிங்கிள். ரிவர்ஸ் ட்ரை.
சிங்கிள். சிங்கிள். செகண்ட் ஓவர் முதல் பந்து. ஐயோ கேட்ச் ட்ராப்புங்க. இவ்வளோ சிட்டிக்கு வந்து ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருந்துருக்கலாம், இருந்தாலங்க சிங்கிள். ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 5, ஒரு விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க எல்லைப்பட்டி. ஷாட் எட்ஜ் ஆயிருக்கு. 2 ஃபீல்டருக்கு நடுவில் போயிருக்குங்க. 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. செம்ம த்ரோ. கிரேட் பாலுங்க, தரமான பால், டாட் பால். குட் ஷாட். சரியான ஹைட், ஆனால் டிஸ்டன்ஸ் இல்லை. டேக்கன், லவ்லி டேக்கன். முனையில் தனது இரண்டாவது விக்கெட்டை இழக்கிறது எல்லைப்பட்டி. அடுத்த நியூ பேட்ஸ்மேனா யுவராஜ். குட் ஷாட். நல்ல ஃபீல்டிங், நல்ல த்ரோ. 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. டாட் பால், சூப்பர் டெலிவரி. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 10, 2 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் கரெக்டாக 18 பாலுக்கு 33 ரன் அடிக்கணும். தேர்ட் ஓவர் நியூ பாலர் மணி. கிரேட் பாலுங்க, இரு காலின் இடையிலே டாட் பால். நைஸ் ஒன். சிங்கிள். டாட் பால். குட் ஷாட். சான்ஸ் ஃபார் கேப்ல தான் போயிருக்கு. 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. அகைன் குட் ஷாட், அதே கேப். செம்ம ரன்னிங் அங்க. 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. சரியான பந்துங்க, லெக் பை கிடையாது, டாட் பால். 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 15, 2 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. 12 பாலுக்கு இன்னும் 28 ரன் அடிக்கணும். இந்த எண்டில் ரன் நிறைய போகிறதுக்கு எனக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த எண்டு கொஞ்சம் மேட்சை மாற்றுற எண்டு. பேட்ஸ்மேனுக்கும் பவுலருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான எண்டு இது. இந்த ஓவர் தாங்க மேட்சோட வெற்றி தோல்வியை வந்து நிர்ணயம் பண்ணக்கூடிய ஒரு ஓவர். சித்திக்கோட 2வது ஓவர் அடிச்சிருக்காங்க. எங்கேயோ கேப்புங்க. அங்கே சரியான கேட்ச். அங்கே எங்க இருந்தோ வந்து பிடிச்சாரு. விக்கெட் அவுட் என்ற முறையில் தனது 3வது விக்கெட்டை இழக்கிறது. சித்திக்கோட 2வது ஓவர் இது. டீமோட 4வது ஓவர். சித்திக்கோட ஃபர்ஸ்ட் ஓவரில் ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட் விழுவ வேண்டியது. அடுத்த நியூ பேட்ஸ்மேனா பூபதி உள்ள வந்துட்டீங்கன்னா அப்படியே ஸ்டேஜுக்கு வாங்கண்ணா. குட் ஷாட். கவர்ஸ்ல சிங்கிள். தரமான ஃபீல்டிங். ஐயோ கிரேட் த்ரோ. வா செம்ம பால். சரியான பந்துங்க, சிங்கிள். அம்பேர் சிக்னல் நோ பால். கிரீஸ் நோ நினைக்கிறேன். நோ பால், ஃப்ரீ ஹிட். ஃப்ரீ ஹிட் பால். குட் ஷாட், நேருக்கு நேர். சிங்கிள். குட் ஷாட். சிங்கிள். கிரேட் பால், டாட் அகைன். 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 20. கரெக்டாக இன்னும் 6 பாலுக்கு 23 ரன் அடிக்கணும். அது அந்த எண்டு ரொம்ப ரொம்ப சிரமமான எண்டு. இருந்தாலும் எவ்வளோ ரன் போகுது அப்படின்னு பார்க்கலாம். 6க்கு 23. அந்த 6 பால் போகிறதுக்கு நவீன் பாபு ஸ்ட்ரைக்கில். யுவராஜ் மேட்ச் என்ன வேணால் நடக்கலாம். ஃபஸ்ட்டு பாலே லெக் ஸ்டம்பில் ஒரு அகலப்பந்து. 6க்கு 19. சரியான பந்துங்க, செம்ம திருப்பிருக்காரு. டாட் பால்.
5க்கு 19. இதுவும் ஒரு திருப்பி இருக்காரு, அந்த கேப்பில் போயிருக்கானா. பந்து கொஞ்சம் வேகமாக போயிருந்தா பவுண்டரிக்கு வாய்ப்பு இல்லை, ஃபீல்டர் கையில் அங்கே சிங்கிள் தான் ஓடி இருக்காங்க. ஷாட்டுங்க, குட் ஷாட். ஆனால் கேட்ச், விக்கெட். டாட் பால். டாட் பால். இந்த மேட்சை திருச்சி எம்என்சிசி வின் பண்ணி செகண்ட் ரவுண்டுக்கு போயிருக்காங்க. இன்றைக்கி டேல மொதல் டீமாக போயிருக்காங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, 43 ரன் தான் அடிக்கணும். 30 பாலுக்கு 43 ரன் தான் அடிக்கணும். கொஞ்சம் மைண்டை போட்டு தட்டி ஆடி இருந்தாலே ஓரளவு நெருக்கி கொண்டு வந்திருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட ஒரு 18 ரன் வித்தியாசத்தில், 18-19 ரன் வித்தியாசத்தில் வின் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த பிச்சை பற்றி நம்ம எதுவுமே சொல்ல முடியாதுங்க. உண்மையாகவே சொல்லணும் அப்படின்னா, நான் கண்டிப்பாகவே செகண்ட் இன்னிங்ஸு எல்லைப்பட்டி இந்த மேட்சை வின் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் தரமாக பந்து போட்டு அதுக்கு வாய்ப்பு இல்லை ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு திருச்சி இந்த மேட்சை வின் பண்ணியிருக்காங்க. அதனால் அடுத்த மேட்ச்சில் நம்ம மீட் பண்ணலாம் டியர்ஸ். அடுத்தடுத்த மேட்சுமே பார்த்தீங்கன்னா எல்லா நல்ல டீமுமே வந்து 2 நல்ல டீமும் ஆடிட்டு இருக்கும்போது இந்த பிச்சில் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டீம் தான் வின் பண்ணும், இந்த டீம் தான் வின் பண்ணும் அப்படின்னு இந்த கிரவுண்டில் எப்போதுமே அந்த ஒரு இது இருக்காது. எந்த டீம் வேணால் வின் பண்ணும். கிரிக்கெட் என்னவோ அதுதான் இங்கே நடக்கும். ஓகே, கண்டிப்பாக நம்ம அடுத்த மேட்ச்சில் கண்டிப்பாக மீட் பண்ணலாம். பை டியர்ஸ்.